சரி சரி. இந்த சபையினை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் முன்னாள் இந்நாள் லைன்ஸ் ஆளுநர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதில் பெரிதும் நுழைகிறேன். நேரம் காலதாமதமாகிவிட்டது. அனைவருக்கும் பசி எடுத்துவிட்டது. நான் கூட. எனினும் இந்த வாய்ப்பானது தலைவர் ஏற்புரை என்பது வருடத்தில் ஒரு முறையோ இல்லை வருடமோ கிடைப்பதல்ல. வாழ்நாளில் ஒரு முறைதான் பாராட்டிய கிடைக்கும். அதனை நான் சிறு உரையாக சுருக்கிக் கொள்ள விருப்பப்படவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனெனில் இதற்கு முன் பன்னாட்டு லைன் சங்கம் மணப்பாறையில் பல்வேறு முறை துவங்கப்பட்டு அவைகள் தொடர்ந்து அடுத்த கட்டம் எடுத்துக்கொண்டு போவதில் சில சிரமங்கள் ஏற்படுவதிலும் எங்களது அருமைமிகு சாசன தலைவர் லயன் சமுத்திரம் கணேசன் அவர்கள் இந்த மணப்பாறை லைன் சங்கத்தினை துவங்கி அதை அடுத்தடுத்த கட்டத்திற்கு ஆரோக்கியமான வகையில் எடுத்துக்கொண்டு போயிருக்கும் இந்த லைன் கிளப்பில் தலைவராக பொறுப்பை வகிப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. சிறு வயது முதல் லைன் சங்கம் என்ற வார்த்தை காதில் ஒலித்துக் கொண்டிருக்கும் என் உறவினர்களும் இதில் பயணித்துள்ளனர். எனினும் பொறியாளராகிய என்னை லைன் சங்கத்திற்கு வரவேற்ற பொறியாளர் சசிகுமார் மற்றும் பொறியாளர் பாலச்சந்திரன் அவர்களுக்கு என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வெளியே ஒரு மண்டபத்திலோ மீட்டிங்களிலோ இந்த பணியேற்பு விழாவை திட்டமிட்டிருக்கலாம். எனினும் எங்களது முன்னாள் மாவட்ட ஆளுநர் பிடிஜி சோமாசாரிடம் நான் கேட்டுக்கொண்டது, இந்த பள்ளி வளாகத்தில் தான், இந்த மேடையில் தான் நான் ARSAF தலைவர் பொறுப்பேற்கும் பொழுது அரிமாச உறுப்பினராக இணைந்தேன். எனவே இந்த வளாகத்தில் நான் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டால் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் என்று கோரிக்கை வைத்தேன். அதனை எந்தவித மறுப்பும் தெரிவிக்காமல் உனக்கு சந்தோஷம் என்றால் தாராளமாக செய்து கொள் என்று பெருந்தன்மையோடு இங்கு அனுமதித்துள்ள சோமராஜன் பிடிஜி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளேன். இந்த பெருமைக்கு மணப்பாறை லைன் சங்கமானது இதுவரை 18 தலைவர்கள் மூலமாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது. 19வது தலைவராக ஒருமனதாக தேர்வாகிய நான் மட்டுமே மிக சிறிய வயதில் 32 வயதில் தலைவராக தேர்வாகியுள்ளேன் என்பதே மிகப்பெரிய விஷயமாக கருதுகிறேன். சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போலதான் வாழ்நாளில் ஒரே ஒரு முறை லைன்ஸ் கிளப்பின் தலைவராக இருக்கும் வாய்ப்பு ஒவ்வொரு அரிமா நண்பர்களுக்கும் கிடைக்கும். அப்படி இருக்கையில் ஏன் இந்த 17ஆம் தேதியை தேர்ந்தெடுத்துள்ளேன் என்றால், எனக்கு பிறப்பில் இருந்து இறுதி காலம் வரை உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கும், மேலும் இருக்க போகும் என் உணர்விற்கும் உயிருக்கும் இணக்கமான என் தாய், என் மனைவி, என் தங்கை ஆகிய மூவரின் பிறந்த தேதியும் 17 தான். அத்தகைய சிறப்பு மிக்க தேதியை தேர்வு செய்து குறுகிய காலமாக இருந்தால் பரவாயில்லை, எனக்கு இந்த தேதியில் தான் பணியேற்பு அமைய வேண்டும் என்பதை திட்டமிட்டு அதற்கு எங்களது சாசன தலைவரும் உடனடி முன்னாள் தலைவரும் ஆளுநரும் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கியதற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மணப்பாறை லைன் சங்கத்தின் 19ஆம் ஆண்டு தலைவராக பணியேற்பினை மனதார ஏற்றுள்ள கிராண்ட் ரவிக்குமார் ஆகிய நான் 2024-25ஆம் ஆண்டில் ஒவ்வொரு சேவை திட்டங்களையும் ஏழை எளிய மக்கள் பயனடையும் வகையிலும் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் நலன் அடையும் வகையிலும் செயலாற்ற வேண்டும் என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பன்னாட்டு அரிமாசனத்தின் பசுப்பினை போக்கும் திட்டத்தினை சிறப்பாக செயலாற்றி நலிவடைந்த ஏழை எளிய மக்கள் பயனடைய உதவிகள் செய்யப்படும். சாலை பாதுகாப்பு விதிகளை பின்பற்றுவது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். ஹெல்மெட் அணிவதின் முக்கியத்துவம் பொதுமக்கள் இளைஞர்களுக்கு கொண்டு செலுத்தப்படும். கிராமப்புற பணிகளுக்கும் அரசு மருத்துவமனைகளுக்கும் எங்களது சேவை திட்டத்தின் முக்கியத்துவம் அளிக்கப்படும். குறைந்தது 6 முதல் 7 கண் சிகிச்சை முகாம்கள் கிராமப்புறங்களில் நடத்தப்படும். லைன்ஸ் கிளப் சார்பாக இளைஞர்களை உத்வேகப்படுத்தும் வகையில் விளையாட்டுப் போட்டிகள் பல்வேறு சங்கங்களுடன் இணைத்து நடத்தப்படும். தொண்டில் என்றும் முதன்மை வகிக்கும் அரிமா சங்கம், மணப்பாறை அரிமா சங்கம் தோழமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சுற்றுலா அழைத்து செல்லப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன்.
இதற்கு தான் லைட் சொல்றவர்கள் கேட்கிறது. சங்கத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரின் குடும்பத்தாரோடு எந்த பாகுபாடும் இன்றி லகித்து பழக ஏதுவாக குடும்ப விழா ஏற்பாடு செய்யப்படும். வரும் காலங்களில் சங்கத்திற்கு சொந்தமாக ஒரு இடம் வாங்குவதற்கு ஃபண்ட் ரைசிங் புரோகிராம் நிகழ்த்தப்பட்டு அப்பணிக்கு 2024-25 ஆண்டு துவக்கமாக அமையும் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் இந்த இடத்தில் பதிவு செய்யப்படுகிறது. சங்கத்தில் இதுவரை ஆண்டு சந்தா முறை செயல்படுத்தப்பட்டு வந்தது. இந்த வருடம் முதல் ஆண்டு சந்தா 7,500 ரூபாய் கொடுத்து தொடர்ந்து பயணிக்கவும் அல்லது ஆயுள் சந்தா 50,000 நிர்ணயிக்கப்பட்டு அதன் மூலமாக அந்த உறுப்பினர் நிரந்தர மணப்பாறை அரிமாசங்க உறுப்பினராகவும் வழியிலும் அதன் மூலம் சங்க வளர்ச்சிக்கான நிதி பெறுதல் திட்டமாக்கப்படும். மேலும் இதற்கு தனி நிர்வாக குழு அமைக்கப்படும் என்பதையும் மனதார தெரிவித்துக் கொள்கிறேன். லைன்ஸ் கிளப் ஆஃப் மணப்பாறை என்ற பெயரில் சிட்டி யூனியன் பேங்கில் புதிதாக வங்கி கணக்கு துவங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அனைத்து வரவு செலவுகளும் வெளிப்படைத்தன்மை பெறும் என்பதனை இந்த 2024-25 ஆண்டு தலைவராக இந்த இடத்தில் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். குறைந்தபட்சம் 1000 மரக்கன்றுகள் நடவும். மேலும் இதற்கு முன் நம் மணப்பாறை லைன்ஸ் சங்கம் சார்பாக மரக்கன்றுகள் நடப்பட்டன. அவை அனைத்தும் பராமரிக்கப்பட்டு வரும் என்பதையும் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்ள விருப்பப்படுகிறேன். இங்கு வியக்கத்தக்க சாதனைகள் புரிந்த பலரை பற்றிய செய்திகளை வரலாற்றில் காண்கிறோம். உதாரணமாக கிபி 2ஆம் நூற்றாண்டில் கரிகால பெருவளத்தான் என்ற சோழ மன்னன் வெண்ணி என்ற ஊரில் நடைபெற்ற போரில் சேர மன்னனாகிய பெருஞ்சேரலாதனையும் பாண்டிய மன்னனையும் பல குறுநில மன்னர்களையும் வென்று தமிழகம் முழுவதையும் ஆண்டார். அவரிடம் ஒப்புயர்பட்ட கப்பற்படை இருந்தது. அவர் தன் கப்பற்படையின் உதவியோடு இலங்கை மண்ணை வென்று அங்கிருந்து பலரை கைது செய்து தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து காவேரி கரையை செப்பனிடுவது, காவேரியில் கல்லணையை கட்டி உழவர்களுக்கு தேவையான நீர்ப்பாசனத்தை வழங்குவது, அழியா புகழ் பெற்ற கரிகால சோழனை போல் மற்ற நாடுகளிலும் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்ற வரலாற்றில் இடம்பெற்றவர்கள் பலர். எடுத்துக்காட்டிற்கு அலெக்சாண்டர், சைரஸ், ஜெங்கிஸ்கான், அசோக சக்கரவர்த்தி போன்றவர்களை குறிப்பிடத்தக்கவர்கள். மிகப்பெரிய நிறுவனங்களை நிறுவி பாராட்டத்தக்க தொழில்நுட்ப கருவிகளை தயாரித்து விற்பனை செய்து மிகுந்த லாபம் அடைந்து வரலாற்றில் வந்தவர்கள் பலர். அவர்கள் ஆப்பிள் நிறுவனம் தொடங்கி பல அரிய தொழில்நுட்ப கருவிகளை கண்டுபிடித்து விற்பனை செய்து ஸ்டீவ் ஜாப்ஸ் என்போரும், மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் தலைவராகிய பில் கேட்ஸ் என்போரும், அமேசான் நிறுவனத்தை தொடங்கி வணிகத்துறையில் மிகப்பெரிய மாற்றங்களை சாதனைகளை படைத்து வெற்றி பெற்ற ஜெஃப் பெசோஸ் என்பவரும் குறிப்பிடத்தக்கவர்கள். தென்னாப்பிரிக்காவில் வடக்கில் இருந்த நிறவெறி, இனவெறி ஆகியவற்றை எதிர்த்து போராடி அங்குள்ள மக்களுக்கு விடுதலை பெற்று தந்த நெல்சன் மண்டேலா, வெள்ளையர்களிலிருந்து இந்தியர்களுக்கு விடுதலை பெற்று தந்த அண்ணல் காந்தியடிகள், அமெரிக்காவில் அமெரிக்கர்களுக்கு சம உரிமைகள் போராடிய மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்கள் வரலாறு காணாத சாதனைகளை படைத்தவர்களின் பட்டியலில் இடம்பெறத்தக்கவர்கள். இவர்கள் தங்கள் சாதனைகளுக்காக சரித்திரத்தை இடம்பெற்றாலும் இவர்களுடைய சாதனைகளுக்கு உறுதுணையாக இருந்து உழைத்தவர்கள் பலர். படை வீரர்கள் இல்லாமல் கரிகால பெருவளத்தான் மற்ற மன்னர்கள் வெற்றிகளை பெற்றிருக்க முடியாது. தங்கள் தொழிற்சாலைகள் அலுவலகம் பல்வேறு பணிகளை செவ்வனே செய்யும் ஊழியர்கள் இல்லாமல் ஸ்டீவ் ஜாப்ஸ், பில் கேட்ஸ் போன்றவர்கள் தங்கள் துறையில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. அயராது வைத்து சிறைக்கு செல்வதை பொருட்படுத்தாமல் தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்த தொண்டர்கள் இல்லாமல் நெல்சன் மண்டேலா, காந்தியடிகள், மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்கள் தங்கள் போராட்டங்களில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. இத்தனை பேர் பின்னால் செயல்பட்டு அதனை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியதால் இவர்கள் வெற்றி பெற்றனர். அதே போல் 2024-25 ஆண்டின் தலைவராக பொறுப்பேற்கும் நான் வெளியிட்டு தலைவர் என்ற முகம் மட்டுமே. ஆனால் எங்கள் சங்கத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களும் முன்னின்று செயல்படுவார்கள் என்பதை இந்த இடத்தில் மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு மணப்பாறை லைன்ஸ் சங்கம் அடுத்த கட்ட நகர்விற்கு மேலோங்கி சேவையாற்றிட, மக்கள் பசிப்பினை போக்கிட, இளைஞர் நலனில் அக்கறை கொண்டிட, சேர்ந்து செயலாற்றி மாவட்டத்தில் நமது சங்கம் சிறப்பாக ஓங்கி பெற வேண்டும் என்பதே என் ஆவல். தொன்றும் தொலையும் என்றும் அறிமாவின் சொந்தமாகும். நன்றிகளோடு இந்த சௌரிய மாநிலை செயலாளர் அம்மையப்பா செல்வம், பொருளாளர் மாலிக், இணைச் செயலாளர் இன்ஜினியர் பாலச்சந்திரன் மற்றும் ஏனைய நிர்வாகிகள், மூத்த இளைய புதிய உறுப்பினர்களோடு தொடர்போம். நன்றி.